மதிப்புமிக்க வாக்காளர் பெருமக்களே, அரசியல்வாதிகளில் புது திருடன், பழைய திருடன், சிறிய திருடன், பெரிய திருடன் அவ்வளவுதான். குவாரி திருடனை விட கோழி திருடன் பரவாயில்லை. ஆற்று மணலை திருடுபவனை விட ஆட்டை திருடுபவன் பரவாயில்லை. முல்லை முள்ளால் தானே எடுக்க முடியும். தீமையை நன்மையால் வெல்வதை விடுத்து பெரிய தீமையை சிறிய தீமையால் இடமாற்றம் செய்கிறோம். குறைந்தபட்ச நேர்மை, குறைந்தபட்ச பொய், குறைந்தபட்ச ஊழல். ஏனெனில் நாங்கள் குறைந்தபட்ச நல்லவர்கள். அரசியலில் நேர்மையானவர்கள் மிகவும் தீண்டத்தகாதவர்கள், புறக்கணிக்கப்படுபவர்கள். நல்லவர்களிடம் நாம் முகமுடி அணிந்து சமூக இடைவெளியை கடைபிடிக்கிறோம். உண்மையில் நேர்மையானவர்களே இங்கு சிறுபான்மையினர். நோட்டாவுக்கு ஓட்டு போட்டாலும் நேர்மையாளர்களுக்கு வாக்களிக்க மாட்டோம். இது ஒரு வளர்ச்சியடைந்த சமூகத்தின் நாகரிக மனப்பான்மை. அயோக்கியர்களுக்கு வாக்கு செலுத்துவதால் இந்த நாட்டில் நடக்கும் அக்கிரமங்களின் இரத்தக்கரை நமது கைகளில் படுகிறது. குற்றச் செயல்களில் நமது பங்கும் உள்ளது. சாதி, மதம், மொழி, இனம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை இவற்றையெல்லாம் விட நேர்மையாகவே நேர்மையின் மீது நாங்கள் அச்சம் கொள்கிறோம். நேர்மையை விட கொஞ்சம் கலப்பட நேர்மை எங்களுக்கு வசதியாக இருக்கிறது. ஆகையால் குறைந்தபட்ச நேர்மை. நேர்மையானவர்கள் என்னதான் மூச்சு பிடிக்க மேடையில் முழங்கினாலும் ஒரு சிறு பொய்யினால் அனைத்தையும் தகர்ப்பார்கள். ஆசை வார்த்தைகள், அச்சுறுத்தல்கள், அவதூறுகள், அடிதடி, பணப்பட்டுவாடா இவற்றை தேர்தல் பிரச்சாரத்தில் யார் கடைசியில் கச்சிதமாக செய்கிறார்களோ அவர்களே ஜெயிக்கிறார்கள். சில தொலைக்காட்சி விவாதம், விளம்பரம், செய்திகள், சமூக ஊடகங்கள் வதந்தி மற்றும் பொய்யான பரப்புரை செய்யும். அவதூறுகளும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளும் மிக வலிமையான ஆயுதங்களாக பயன்படுத்தப்படும். நேர்மையும் நேச உறவுகளையும் அரசியல்வாதிகள் குறிவைப்பார்கள். உண்மையான உண்மையும் இல்லை, பொய்யான பொய்யும் இல்லை. உண்மையான பொய், பொய்யான உண்மை, குழப்பமில்லாமல் எதையாவது ஒன்றை தேர்வு செய்ய வேண்டிய கட்டாய சுதந்திரம் நமக்கு உண்டு. ஆகச்சிறந்த ஆளுமைகளை மிக அலட்சியமாக தோல்வி அடையச் செய்வதில் நமக்கு அதிக ஆர்வம். அதில் பெருமை கொள்கிறோம். அரசியலில் ஒரு நிரபராதி வாய்ப்பு வழங்கப்படாமல் நிராகரிக்கப்படுகிறார். நன்றாக தெரிந்தே புரிந்தே வேண்டுமென்றே மீண்டும் மீண்டும் நல்லவர்கள் நம்மால் தோற்கடிக்கப்படுகிறார்கள். அயோக்கியர்கள்தான் நம்மை ஆளச் சிறந்தவர்கள், நாம் அவர்களது அடிமைகள் என்ற எண்ணம் நம் மனதில் ஆழ பதிந்து விட்டது. அடிதடி, அராஜகம், கொலை, கொள்ளை, திருட்டு, உருட்டு, புரட்டு இதை செய்பவர்களுக்கு முட்டு கொடுக்கும் ஒரு முட்டா கூட்டம். தரங்கட்ட திறகர்களை தலைவர்களாக்கி அதிகாரத்தையும் ஆட்சியையும் கொடுத்து மண்ணையும் மக்களையும் சுரண்டுவதற்கு நமக்கு நாமே ஓட்டு போட்டு ஒப்புதல் கொடுத்துள்ளோம். அவர்களை தொடர்ந்து ஊழல் செய்வதற்கு ஊக்கப்படுத்துவது நாம் தான். ஏனெனில் செயல்படுகின்ற கெட்டவர்களை விட செயல்படாத நல்லவர்களால் தான் இந்த சமூகம் சீரழிகிறது. கூத்தாடிகள் ஒன்று கூடி நாட்டை 2 துண்டாக்கிவிட்டனர். சொல்வதெல்லாம் பொய் பொய் பொய்யே. அநியாயம் என்னும் அஸ்திவாரத்தில் தான் பல அரசியல் கட்சிகள் கோட்டை கட்டுகின்றன. ஆரம்பத்தில் என்னவோ அவர்கள் மக்களில் ஒருவராகத்தான் இருக்கிறார்கள். அதிகாரத்துக்கு வந்துவிட்டால் மன்னர்களாகி விடுகிறார்கள். நாம் சரியானதை செய்வதை விட சௌகரியமானதை செய்கிறோம். தவறானவர்களுக்கு மின்னணு இயந்திரத்தில் நாம் அழுத்தும் பொத்தான் ஓட்டு அல்ல, மலையை தகர்க்க வைக்கும் பேட்டு. கொள்ளையடிப்பதே கொள்கை, கோட்டையை பிடிப்பதே கோட்பாடு. வெற்றி பெறுபவர்கள் எல்லாம் நேர்மையானவர்களும் இல்லை, நேர்மையானவர்கள் எல்லாம் வெற்றி பெறுவதும் இல்லை. தலைவர்கள் ஆழ்வார்கள், நம் தலைமுறை வாழுமா? தத்துவங்களை விட தலைவர்களை பிடித்திருந்தா சரின்னு படும், பிடிக்கலன்னா தப்புன்னு படும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நல்லவங்களுக்கு வாக்கு செலுத்துங்கன்னு 4 வார்த்தையில் நச்சுன்னு முடிச்சிருக்கலாம். 4 நிமிஷம் கண்டென்ட்டுக்கு நாக்கு தள்ளுது. விளம்பரம் செய்யாதே, செய்வோம். மது அருந்தாதே, அருந்துவோம். ஹெல்மெட் போடு, போட மாட்டோம். கடைசியில் ஊசி போன ஊத்தாப்பம் நாட்டை சூறையாடும். ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. பயிற்சி தேவை.